ஹாய் ஆல். இப்போ ஸ்ட்ரென்தனிங் ஸ்டொமக்குக்காக பண்ணலாம். அதில் சும்மா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண ஒர்க் அவுட் பண்ணு சொல்லிகிட்டே இருக்காது, எங்களுக்கு போர் அடிக்குது, எங்களுக்கு டைமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யார் சொல்லி கேட்க வேண்டாங்க. நான் சொல்கிற இந்த விஷயத்த ரிலேட் பண்ணிவிட்டு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் மாத்திரம் பாருங்க. இப்போ மரம் செடி கொடி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது இருந்த இடத்துல இருந்தே உணவை தயாரிக்கலான்ற மாதிரி தான் இயற்கை எதிர்படைச்சிருக்கு. ஆனால் பறவைகளோ விலங்குகளோ இல்லை மனித இனமோ ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் உணவை தேடி போகணுன்ற மாதிரியான உடல் அமைப்பு தான் நமக்கு இருக்கு. ஆனால் இந்த மனித மூளை என்ன பண்ணுச்சு, இந்த கன்வீனியன்ஸ் கருதி எல்லாத்தையுமே பக்கத்திலேயே அமைச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் உணவு தேடி போக வேண்டாம் அப்படின்றதுனால. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடல் அமைப்பு மாறிடுச்சுன்னா என்ன? கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ உழைப்பு கொடுத்தாதான் என்னோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், என்னோட தசைகளோ இல்லாட்டி என்னோட உடல் உறுப்புகளோ ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது இயற்கை நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம அகேன்ஸ்டாக பண்ண முடியுமா? யார் சொல்லி கேட்காதீங்க, இயற்கை சொல்கிறத கேளுங்க. நம்ம எதுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுன்றதை ரியலைஸ் பண்ணிட்டு